அனைவருக்கும் வணக்கம். பிதாமகா பிரம்மரிஷி அவர்களுக்கும் அனைத்து பிரமீடு ஆன்மீக மன்றங்கள் சார்பாகவும் குளோபல் புத்தா ஸ்கூல் ஆஃப் மெடிடேஷன் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் இத்தலத்திற்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு போன வாரம் பார்த்ததோட தொடர்ச்சி தான். சுயமும் ஆன்மாவின் பாடங்களும் பத்தி நாம பார்ப்போம். அதாவது நம்மளோட சுயத்துக்குள்ள நாம அடிபணிறதுனால நம்மளோட ஆன்மாவோட அதிர்வு நிலையும் ஒட்டுமொத்த மனித குலத்தோட அதிர்வு நிலையும் நம்ம குறைச்சிடுறோம் அப்படிங்கறதுதான் உண்மை. அதாவது நம்ம குறைச்சிடுறோம், அந்த சக்தியை நம்ம குறைச்சிடுறோம் அப்படிங்கறதுதான் அது நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அது நம்ம ஒட்டுமொத்த மனித குலத்தோட ஆன்மா, அதாவது நம்ம மனித குலத்தின் ஒட்டுமொத்த ஆன்மாக்களின் தொகுப்புல ஒரு பகுதியாதான் நம்ம இருக்கோம். அந்த பகுதி வளர்ச்சி அடையலைன்னா நம்ம இந்த பூமிக்கும் சரி, மத்த ஜீவராசிகளுக்கும் சரி, அது தீங்கினதான் விளைவிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிடணும். அதாவது ஆன்ம நிலையில நம்மகிட்ட இருக்கிற ஒரு முழுமையான அன்பை வெளிப்படுத்துவதற்கு மூலமா தான் நம்மளோட திறனை வளர்த்துக்க முடியும். அதாவது ஆன்ம நிலையில நம்மள்ட்ட இருக்க அன்பை முழுமையா வெளிப்படுத்துவதன் மூலமா தான் நம்மளோட திறனை வளர்த்துக்க முடியும். அதாவது அந்த வளர்த்துக்கிறது தான் நம்மளோட விருப்பமாவும் இருக்கணும். அது நம்ம சுயத்தினோட தனிப்பட்ட எதிர்ப்பினை விட தீவிரமானது கிடையாது அப்படிங்கறத நம்ம உறுதியா தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம சுயம் நம்மள டாமினேட் பண்ணி இருக்கும் அப்படி இருந்தாலும் அந்த எதிர்ப்பை விட நம்ம இந்த ஆன்மாவை பற்றி புரிதல்ல நம்ம தேர்ச்சி அடைஞ்சிட்டோம்னா அது நம்மள எதிர்க்கிறது நமக்கு பாதிக்காது அப்படிங்கறத நம்ம இதுல தெரிஞ்சுக்கலாம். அதாவது வளர்ச்சி, ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் உயர்ந்த அதிர்வு நிலையை அடைதல் போன்றவைகளுக்கு எதிராக ஏதாவது தடங்கள் நம்மளோட சுயத்துல இருந்தா அந்த தடங்களை நாம அதாவது தெய்வீக சக்திகிட்ட சரணடைகிற போது, பூர்ணாத்மா கிட்ட முழுமையா நம்ம சரணடைகிறப்ப அந்த பிரபஞ்சம் அது சரணடைகிற வரைக்கும் நம்மள இந்த பிரபஞ்சம் இடித்துரைத்து கொண்டே இருக்குமா. நம்மள திரும்ப திரும்ப தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். நாம பூர்ணாத்மாவோட சரணடையணும் அப்படிங்கறத இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எந்நேரமும் நம்மள விழிப்படைய செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம ஆன்ம பாடங்களை நிதானமாகவும் திறந்த மனசோடையும் திறந்த இதயத்தோடையும் நம்ம அணுகணும். அதுல நாம தேர்ச்சி பெறுவது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயம்தான். ஆனாலும் அந்த பாடங்களை நம்ம ஏத்துக்கிறது மூலமா நம்ம அந்த சவால்களை நம்ம நிராகரிக்கிறத விட இது ஈஸியா தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம இந்த படிப்பினைய புறக்கணிக்கிறதும் தப்புதான். வாழ்க்கையோட புறக்கணிக்கிறது நம்ம வாழ்க்கைய மகிழ்ச்சியற்றதாகவும் புதுமையற்றதாகவும் ஆக்கிரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆன்ம பாடத்தை நம்ம எவ்வளவு புறக்கணிக்கிறோமோ அது நம்ம சந்தோஷத்தையும் நம்மளோட திறனையும் குறைச்சிடும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஆன்ம பாடங்களை பத்தி நம்ம ரொம்ப பயப்பட வேண்டியதே இல்லை. அதாவது ரொம்ப தெளிவாக ஈஸியாகவும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பத்ரிஜி நம்மளுக்கு ஈஸியாவே இந்த தியானத்தின் மூலமா நமக்கு எப்பவுமே அறிவுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம இந்த பாடத்தை ரொம்ப டென்ஷனாவும் விரக்தியிலையும் படிக்க கூடாது. அது அப்படி படிக்கிறப்ப அத இந்த ஆன்ம பாடத்துல இருந்து நம்மள விலக்குறதுக்கு விலக்கி வைக்கிறது தான் முடியும். ஆனா அத நம்ம இலகுவா எடுத்துக்கிட்டு நம்ம சுதந்திரத்தோட படிக்கிறப்ப அது எதிர்மறை இல்லாம நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது, இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எப்பயுமே இவ்வளவு கஷ்டமான பாடமா என்னால முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ஆன்ம பாடத்தை படிச்சோம்னா அந்த புரிதல் ஒரு விரக்தியில தான் முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆன்ம பாடத்துல நம்ம முழுமையா இருக்கோமோ
அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் வந்து நமக்கு எப்பவுமே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம சில பாடங்களை கத்துக்கிடுறப்ப எல்லாத்துலயும் தேர்ச்சி பெற மாட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்ல பார்த்திருக்கோம். எல்லாத்துலயும் முழுமையா தேர்ச்சி அடைய முடியாது. அதுக்காக நம்ம வருத்தப்படவும் கூடாது. அந்த நோக்கத்தை நம்ம வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறது வந்து தவறான விஷயம். அதாவது அதுக்கு அடுத்த கட்டம் என்ன, ஒவ்வொரு பாடத்திலையும் நம்ம தொடர்ச்சியா அந்த தேர்ச்சியை பற்றி நினைக்காம நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப வந்து அந்த தேர்ச்சி அப்படிங்கிறது அவசியம் இல்லாம போயிடும். நாம ஒரு ஆன்மா வந்து ஒவ்வொரு பிறவியில இருந்தும் அடுத்த பிறவிக்கு பிறவியில இருக்க பாடத்தை வந்து தன்னோட கொண்டுகிட்டு தான் வரும் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். எப்பவுமே கடந்த ஜென்மத்தோட அந்த ஞானம் வந்து தொடர்ந்து அடுத்த ஜென்மத்துக்கும் வரும் அப்படிங்கறது இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம பல பிறவிகள் தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த பாடங்களை நம்ம கத்துக்கொண்டு படிச்சுக்கிட்டு தான் வருவோம். அதுல வந்து நம்ம படிச்சுக்கிட்டு தான் இருப்போங்கிறதையும், அந்த படிப்பு வந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போறப்ப நம்மளோட முன்னேற்ற பாதையை வந்து ரொம்ப விரிவடைய செய்யும் அப்படிங்கறதா இதன் மூலம் நம்ம அறிஞ்சுக்கிட வேண்டியது. நம்மளோட படிப்பினை வந்து முன்னேறி செல்லும் போது நம்ம இந்த பூமியில வசிக்கிற ஒவ்வொரு இடத்தையும் நம்ம வகுப்பறையாவே பார்த்துக்கலாம். நம்ம எங்க சரியான நேரத்துல அந்த ஆன்ம பாடங்களை நம்ம கத்துக்கிட்டு இருக்கோமோ அது வந்து எப்பவுமே மறந்து போகவே போகாது அப்படிங்கிறதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. அதாவது நம்ம பாடத்தை கத்துக்கிட்டு முழுமையா அத தவிர்ப்பதற்கும் அனுமதி கிடையாது. அதாவது நம்ம எனக்கு தெரியல, வேண்டாம், விட்டுடுவோம் அப்படிங்கிறதும் இந்த ஆன்மா வந்து விடாது அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நாம வந்து இது நமக்கு தெரியல அப்படின்னு அந்த இயலாமை நிலையில இருந்தாலும் கூட அந்த ஆன்மா சக்தி, நமக்குள்ள இருக்கிற ஆன்ம சக்தி வந்து நம்மள உந்துதல் அளிச்சு கொஞ்சமாவது அந்த ஞானத்தை பெறணும் அப்படிங்கிற முயற்சிய கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அந்த சுதந்திரம் வந்து நம்மளோட நம்ம பூமியில பிறந்த மனிதர்களான நம்ம ஆன்மா வந்து எப்பவுமே நம்மளோட சுதந்திரத்தை நாம தான் தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நீங்க அடுத்த தலைப்பு வந்து நீங்கள் தான் தேர்வு செய்கிறீர்கள் அப்படிங்கிறது. அதாவது நாம வந்து ஒரு விஷயத்த வந்து விரைவாகவோ இல்ல மெதுவாகவோவும் கத்துக்கிறோம். நம்ம முன்னேற்றத்துக்காக தேர்ந்தெடுத்துக்கலாம். ஒவ்வொரு விஷயத்த வந்து வேகமா முடிச்சு முன்னேறணும் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்காங்க. ஒருத்தங்க மெதுவா இருந்து நிதானமா படிச்சு முன்னேறலாம் அப்படிங்கிற நிலையிலும் இருப்பாங்க. அது வந்து நம்மளோட சுயத்துல இருந்துதான் வருது. நம்ம இந்த பூமியில இருந்து நிறைய அனுபவங்களை பெறக்கூடிய அனுபவங்கள் எல்லாமேவும் அதை பெறுறப்ப அது வந்து ஆன்மாவோட பள்ளிக்கூடமா தான் இந்த பூமி வந்து நமக்கு இருக்கு. இந்த ஆன்மா பாடத்தை நம்ம நல்ல படிச்சு தேர்ச்சி பெற்று நாம பட்டம் பெற முடியாது முடியாது. எல்லாராலையும் ஃபுல்லா இந்த முழுமையா அந்த ஆன்மா பாடத்தை வந்து முழுமையா தேர்ச்சி பெற்று பட்டம் பெறணும் அப்படிங்கிறது முடியாத காரியம். ஆனால் அந்த அந்த பாடத்தை நம்ம எப்பவுமே வெற்றி அடையணும்னா விடாமுயற்சியோட நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளோட குறிக்கோளா இருக்கணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம். நாம இத தெரியல அப்படிங்கிறதுக்காக உதவி கேட்கலாம். ஆனா நாம தெய்வீக தன்மை உடையவர்களா இருக்கிறதுனால நம்மளோட எண்ணங்களை தவிர வேற ஒண்ணும் கூட நம்மளை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிற நினைவு அந்த மாதிரி அத வந்து நம்ம நினைவுல வச்சுக்கிடணும். நம்ம எண்ணங்கள் மட்டும்தான் நம்மள வந்து அந்த கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு எண்ணத்தை வந்து நேர்மறையான எண்ணத்தோட நம்ம எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஆன்மா முன்னேற்றம் வந்து மிக அபரிமிதமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கிடணும். நம்ம ஒரு ஆன்மா வந்து ஆன்மாவோட உயரிய நோக்கம் முழுமை பெறணும்னா அந்த தருணத்துல இருக்கிற வாழ்க்கைய வந்து ஒவ்வொரு கணத்திலையும் நம்ம ஆத்மார்த்தமா தெய்வீக உணர்வு நிலையில இருந்து நாம எப்பவுமேவும் நிதானமா அந்த தெய்வீக உணர்வு நிலையில இருக்கிறப்ப இந்த ஆன்ம ஞானம் வந்து முழுமையடைஞ்சு நம்மள பூர்ணாத்மாவோட கலக்குறப்ப நம்ம அந்த தெய்வீக நிலைய நம்ம எப்பவுமே அதுலயே திளைச்சிட்டு இருப்போம்
அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். நம்ம இந்த தெய்வீக நிலைக்கு வந்த பிறகு எந்தவித கட்டுப்பாடுகளோ துன்பங்களோ நமக்கு அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த பேரானந்தத்துக்குள்ள வந்து அது பிரவேசிக்க முடியாது. அதையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம எவ்வளவு ஆன்ம ஞானத்தை நம்ம தீவிரமா நம்ம முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட தெய்வீகத்தன்மை வந்து உயர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்க முடியும். இந்த 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 ஒளி வந்து நமக்குள்ள இருக்க அந்த ஒளி வந்து இந்த உலகத்துல மட்டும் இல்லாம வெளி அதுக்கப்புறம் உலகுக்கு அப்பால் இருக்கிற பரவி இருக்கிற எல்லாருக்குமே எல்லாரையும் குணப்படுத்துற சக்தி வந்து இந்த ஆன்மா புரிதலுக்கு வந்து ஆற்றல் நிறைய இருக்கு அப்படிங்கறதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த டாபிக் வந்து நீங்கள் தெய்வீக தன்மை கொண்ட நிரந்தர நித்தியமானவர்கள். இந்த டாபிக்ல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நம்ம எப்பவுமே தெய்வீகத்தன்மை கொண்ட நித்தியமானவங்களாதான் இருக்கோம். அது வந்து இந்த பிரபஞ்சத்தோட மதிப்புமிக்க குழந்தைகளாதான் நம்ம பிறக்கிறோம் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த பூமிக்கு வந்ததற்கான முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்ம இயல்பாகவே ஆன்மீக படைப்பாற்றல் கொண்டவர்களாகத்தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து அந்த ஆன்மீக படைப்பாற்றல் கொண்டவர்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத மறைக்கப்படுறது வந்து நம்மளோட பௌதிக உலகத்துல இருக்கிற நம்ம குணத்துல இருக்க அகங்காரம் வந்து நம்மளை அதை எதிர்த்து அந்த அந்த படைப்பாற்றலுக்குரிய திறனை வந்து மட்டுப்படுத்த வைக்குது. அதாவது நம்ம அகங்காரத்தின் மூலமா நம்மளோட உண்மையான அடையாளத்தை மறக்கடிச்சு நம்மளை விரக்தியிலையும் கஷ்டத்திலையும் அது உள்ள தள்ளுது. அந்த 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 தள்ளக்கூடிய அந்த பௌதிக தன்மையை அந்த தன்மையோடதான் நம்ம இணைஞ்சுக்கிட்டு நம்ம உண்மையான தன்மைக்கு எதிரா போராடிக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம எந்த வகையிலையும் அந்த அந்த அகங்காரம் வந்து நம்மள பாதிக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த அகங்காரத்துக்கான ஒரு சின்ன கதையை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது மகாபாரதத்துல வந்து அவங்க பாண்டவர்களும் கௌரவர்களும் சூதாடுறாங்க. அந்த சூதாட்டத்துல வந்து பாண்டவர்கள் வந்து தோற்கடிக்கப்படுறாங்க. அந்த தோற்கடிக்கப்பட்டதும் துரியோதனாதிகள் வந்து கௌரவர்கள் வந்து தலைவர் அந்த பையன் துரியோதனன் வந்து இவங்களை வந்து 13 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அந்நியாதவாசமும் போக சொல்றாங்க. அப்ப வந்து கிருஷ்ண பகவான் அதுக்கப்புறம் இவங்க அந்த காட்டுக்கு வெளியே போன பிறகுதான் கிருஷ்ணரை கூப்பிட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதையே அந்நேரம் தான் அவங்க கூப்பிடுறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க அந்த சூதாட்டத்திலேயே அவரை கிருஷ்ண பகவானை கூப்பிட்டு இருந்தா இந்த நிலைமை அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த புரிதல் வந்து அந்த நேரத்துல அவங்களுக்கு இல்லாததுனால இவங்க காட்டுக்கு போன பிறகு திரௌபதியும் பாண்டவர்களும் சேர்ந்து கிருஷ்ணரை கூப்பிடுறாங்க. அந்த 13 வருஷ காலத்தையும் நீங்க வீணா பயன்படுத்த கூடாது அப்படிங்கிற கிருஷ்ணர் வந்து அறிவுரை சொல்றாங்க. அதாவது தர்மர் வந்து தர்ம உபதேசத்தை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க தவம் பண்ணணும். அதே மாதிரி அர்ஜுனன் வந்து காண்டீபத்துல வந்து வில்வித்தையில வந்து ரொம்ப தீவிரமா இருக்கான். அவனை வந்து இந்திரன்ட்ட இருக்க வஜ்ராயுதத்தை நீ வாங்கணும். அதே மாதிரி சிவபெருமான்ட்ட இருக்க பிரம்மாஸ்திரத்தையும் வாங்குறதுக்காக நீ தியானத்துக்கு போய் ஆழ்ந்த தியானத்துல இருந்து அவங்க கிட்ட நீ அருள் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பீமசேனன்ட்டையும் அவர் வந்து வாயு பகவானோட அம்சமா பிறக்கிறாரு. அந்த பீமசேனன்ட்ட வந்து அவனோட பலத்தை வந்து இன்னும் மேன்மைப்படுத்தி அந்த வாயு பகவானை நோக்கி நீங்க தவம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நகுல சகாதேவர்கள் வந்து அஸ்வினி குமாரர்களா பிறக்குறாங்க. அவங்கள 2 பேர்ல வந்து சகாதேவன் வந்து ரொம்ப அதாவது ஜோதிட திறமையில ரொம்ப வித்வானா இருப்பாங்க. அதுல நீங்க மேன்மை அடையணும். அதே மாதிரி எல்லா ஆற்றலும் கை கூடணும் அப்படிங்கிறதுக்காக அதை இன்னும் கொஞ்சம் மேம்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக அவரையும், நகுலன் வந்து எல்லா மிருகங்கள்ட்ட இருக்க பாஷைகளை ரொம்ப தெளிவா தெரியும். அதாவது அவங்களுக்குள்ள அந்த மிருகங்கள்கிட்ட இருக்கிற அந்த பாஷைகளை வந்து புரிஞ்சு அது என்ன சொல்லுது அத வந்து இவங்க மனசு மூலமா அந்த மிருகங்களை ஆட்டுவிக்கிற அளவுக்கு இவங்களோட செயல் வந்து ரொம்ப திறமையானது. அதை நீ மேம்படுத்தணும்
அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்லுவாங்க. அதாவது எதிர்காலத்தை பத்தி முற்றிலும் தெரிஞ்சவங்க வந்து கிருஷ்ண பரமாத்மா. அதனால நாளைக்கு நாளைக்கு ஒரு போருன்னு வந்தா இவங்க எல்லாருமேவும் திறமையானவர்களாகவும் திடமானவர்களாக இருக்கணும்ங்கிறதுக்காக இந்த மாதிரி அவங்கள தியானத்துக்கு அனுப்புறாங்க. அந்த அவங்கவங்க வேலையில அவங்கவங்க தீவிரமா இருக்கிறப்ப பீமசேனன் வந்து நிறைய தியானம் பண்ணிட்டு அங்க அந்த வாயு பகவான்கிட்ட அருளை வாங்கிக்கிட்டு கம்பீரமா அந்த நடந்து அந்த காட்டு வழியா வர்றப்ப அவனோட அந்த கம்பீரத்தை பார்த்துட்டு அவனுக்குள்ள ஒரு அகங்காரம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அனுமன் வந்து அந்த அகங்காரத்தை ஒழிக்கணும். அவரும் அது வாயு பகவானோட குழந்தைதான். அதனால தன்னோட தம்பி வந்து அந்த உணர்வு நிலையிலிருந்து மாறி இயல்பான நிலைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு டெஸ்ட் வைப்பாரு. அதாவது சாதாரண குரங்கு மாதிரி வந்து அவரு பீமசேனன் நடந்து வர்ற பாதையில உட்கார்ந்துக்கிட்டு நீளமா அவரோட தோகைய அந்த பாதை நடுவுல போட்டு விட்டுறாரு. அப்ப வந்து பீமசேனன் வந்து மேல பாத்துக்கிட்டே வர்றப்ப அந்த தோகை தடுக்கி கொஞ்சம் தடுமாறுறாரு. அந்த தடுமாறப்ப திரும்பி பாக்குறப்ப ஒரு குரங்கு இருக்கு. அந்த சமயத்துல அவங்களோட அகங்காரம் வந்து அவங்களோட இயல்பு குணத்தை மறைக்கிறதுனால, குரங்கே, நான் இவ்வளவு பெரிய பீமசேனன் வரை நீ தோகைய ஊட போட்டு வச்சிருக்க, நான் தடமாடிட்டேன்ல அப்படின்ட்டு அவங்க சத்தம் போடுறாங்க அந்த குரங்குகிட்ட. நீ பெரிய பீமசேனன், பெரிய பலசாலி தானே, என்னோட தோகை அங்கிட்டு தள்ளி வச்சுட்டு நீ வாட்டுக்கு போக வேண்டியதானோ பாதையில அப்படிங்கிறது அந்த குரங்கு. அப்ப வந்து பீமசேனன் வந்து நம்மள பார்த்து இவ்வளவு ஈஸியா இந்த குரங்கு பேசுதேன்ட்டு காலால தள்ளி விடுறாரு. அது ஒரு இன்ச்சு கூட நகரல. அதுக்கப்புறமும் அவர் என்ன செய்யறாரு, தன்னோட பலத்தை மட்டும் ஃபுல்லா பிரயோகிச்சு அந்த பலத்தோட அந்த தோகையை இழுத்து பாக்குறாரு. அது இத்தினி கூட அசையல. அப்பையும் அவருக்கு அந்த புரிதல் வரல. திரும்ப திரும்ப ரொம்ப அவங்க பலம் பூரா குறைஞ்சு அந்த பலகீன நிலைக்கு வர்றப்பதான் அவரோட ஆன்ம புரிதல் வந்து டக்குன்னு பௌதிக புரிதல்ல இருந்து ஆன்ம புரிதலுக்கு வந்து, ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவங்க வேற யாரோதான், அதனால நம்ம இவ்வளவு ஈஸியா நம்ம பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு அவங்களோட பணிவை வந்து அந்த குரங்கிட்ட காட்டி, நீங்க யாருன்னு தெரியாம தப்பு பண்ணிட்டேன், உங்களை தவறா பேசிட்டேன், என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்ட்டு சொன்ன பிறகுதான் அந்த தோகை வந்து லைட்டா அவங்க தூக்கி விட்டுக்கிட்டாங்களா ஆஞ்சநேயர் வந்து. இப்ப நீ போனதும் அதுக்கப்புறம் வந்து அவர் கால்ல விழுறாரு. அப்பதான் அவரோட சுய உருவமான ஆஞ்சநேய உருவத்தை காட்டி, நீ என்னதான் நீ மேல மேல பலம் அடைஞ்சு எவ்வளவுதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் உன்னோட அகங்காரத்தினால இந்த சின்ன விஷயத்துல நீ வந்து சறுக்கல்கள் வர்றது இயல்பு, அதை மட்டும் நீ கொண்டுட்டு வராத அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே அவங்க அந்த ஆஞ்சநேயரோட வழிகாட்டுதல் மூலமா அவங்களோட அகங்காரத்துல இருந்து வெளிப்பட்டு அவங்களோட ஆன்ம ஞானம் வந்து முற்றிலும் இது பரிபூரணம் அடையுது அப்படிங்கறத இந்த கதை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து தெய்வீகத்தன்மையுள்ள நிச்சயமானவர்கள் அப்படிங்கிற நம்மளோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா, நாம படைப்பாற்றலை பெற்று அதுல தேர்ச்சி பெறுவதுதான் நம்மளோட நோக்கமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இந்த தெய்வீகத்தன்மையில நித்தியமானவர்களோட முழுமையான அந்த இயல்பா இருக்கணும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்காங்க. இந்த பூமியில வந்து மனித பிறப்பின் அனுபவங்கள் வந்து நம்மளோட ஆன்மாவிற்கான சிறந்த வகுப்பறைகளா திகழுது. அந்த வகுப்பறையில வந்து நம்ம பலவிதமான பரிசோதனைகளை நம்ம பரிசோதிச்சு பாக்குறப்ப அதுல வந்து என்ன முடிவு வேணா வரலாம். அந்த முடிவை வந்து நம்ம மேம்படுத்தத்தான் வேணுமே தவிர அதை பத்தி வருத்தப்படக்கூடாது. அந்த முடிவுகள்னால நமக்கு இது தவறாகவும் வரும், சரியாகவும் வரும். அதனால வந்து நமக்கு எந்தவித தீங்கும் வராது. அதனால நம்ம மேன்மை அடையத்தான் முடியும், மேன்மைதான் அடைகிறோமே தவிர அதுல இருந்து நம்ம விலகல் அப்படிங்கிறது இல்லாம இருப்போம். நம்ம வந்து கடவுளால் படைக்கப்பட்ட ஆற்றல் சக்திகளாகவும் நம்ம தெய்வீக ஞானம் உள்ள வரையறையற்ற ஒரு ஆன்மாவாதான் நம்ம இந்த பூமிக்கு ஆன்மீகத்தன்மையோட நம்ம வாரோம். அந்த ஆன்மீகத்தன்மையை நம்ம எப்பவுமே முயற்சி செஞ்சு அடையணும்னா அது தனியா முயற்சி செஞ்சு அடையணுங்கிற அவசியமே கிடையாது. நமக்குள்ளேயே அது இருக்கு அப்படிங்கிறதையும் நாம நம்மளோட புரிதல் வந்து திடமா இருக்கணும். அது வந்து இயற்கையான இயல்புலதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிச்சாலே போதும்.
நம்மளோட அந்த இயல்பு வந்து தெய்வீக தன்மையில நிலைச்சு இருக்கும். அந்த நிலைப்பு வந்து நம்ம எப்பவுமேவும் நித்திய ஆனந்தத்திலையும் நித்தியமான பேரானந்தத்திலையும் எந்தவித ஒரு கஷ்டத்துக்கோ ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் வாழ முடியும் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இந்த டாபிக்கோட முடிவா இருக்கு. அதாவது நம்ம வந்து ஒரு இறை சக்தியால் உருவாக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தையாத்தான் நம்ம இந்த பூமிக்கு வரோம். அது எந்தவித நிர்பந்தமும் இல்லாம நம்ம அந்த குழந்தைய வந்து அந்த ஆன்மாங்கிற குழந்தைய நம்ம போற்றி பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கறத இந்த தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இந்த டாபிக் இதோட முடிச்சுக்கிறேன் மாஸ்டர். இவ்வளவு நேரம் நீங்க எல்லாரும் இந்த ஆன்ம ஞானத்தை பத்தி ஆன்மா பாடத்தை பத்தி பொறுமையா கேட்டதற்கு எங்க எல்லாருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர்.